Greetings to everyone. Welcome back to 15 Days of Smart English Training Class. I'm Jayana, your English language trainer. நம்மளோட 15 days classல இது வந்து class 2 வீடியோங்க. நீங்க class 1 வீடியோ பார்க்கலனா class 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க so that you'll get the continuation of the classes. Okay. So இந்த 15 days நம்ம இங்கிலீஷ் வந்து எப்படி பேசி பிராக்டிஸ் பண்ண போறோம்னா நம்மளுடைய தாய்மொழியை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணமோ அதே மாதிரி தாங்க இங்கிலீஷும் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம தாய்மொழி எப்படிங்க நம்ம பிராக்டிஸ் பண்ணோம், அதுக்கு என்னெல்லாம் தேவை, என்னென்ன ஸ்டெப்ஸ். முதல்ல வந்து வேர்ட்ஸ், நிறைய வார்த்தைகள் தான் நம்ம முதல்ல கத்திருப்போம். நம்ம பிகினிங் பீரியட்ல, அதாவது நம்ம குழந்தைங்களா இருக்கும் போது முதல்ல நிறைய தமிழ்ல வார்த்தைகள் தான் நிறைய கத்திருப்போம். அடுத்தது அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து நம்ம வாக்கியங்களா அமைச்சிருப்போம். சோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை வந்து நம்ம டெய்லி லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்படிதான் வந்து நம்ம தாய்மொழி கத்துக்கிட்டோம். இதே மாதிரி தாங்க நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். எப்படி கத்துக்க போறோம்? இங்கிலீஷ்ல நம்ம நிறைய வந்து வேர்ட்ஸ் கத்துக்க போறோம். ஆனா எப்படி வேர்ட்ஸ் கத்துக்க போறோம் அப்படின்னா நவுன் பிளஸ் verb அப்படின்ற மெத்தட்ல கத்துக்க போறோம். ஓகேங்களா? சோ இத பத்தி நான் கிளாஸ் 1 வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். நீங்க அதை வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. அகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் அண்ட் bore you all. ஓகே, அடுத்தது வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சென்டென்ஸா வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். அடுத்தது தாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் practice. ஏன்னா என்னோட எல்லா கிளாஸ்லயுமே நான் சொல்றது அதுதான். 20% we must know the rules and regulation of any languages, and then 80% we have to practice it. Then only we can talk that language fluently. So நம்ம வந்து 80% நல்லா practice பண்ணணும். ஓகேங்களா? So என்னுடைய இந்த 15 days கிளாஸ்ல பிராக்டிஸ் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் 2 டைப் ஆஃப் பிராக்டிஸ் கொடுக்க போறேன். ஒன்னு வந்து திங்கிங் இன் இங்கிலீஷ். ஓகேங்களா? இது வந்து இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு திங்கிங் இன் இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பால், பந்து அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பந்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னா நீங்க பந்து அப்படின்னு பிரெயின்ல தமிழ்ல வந்து நீங்க திங்க் பண்ணிட்டு அதை பால்னு டிரான்ஸ்லேட் பண்ணி பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசணும் அப்படின்னா we will not become a very fluent communicator. ரெண்டாவது, நீங்க அந்த மாதிரி பேசுற கேண்டிடேட்ஸ் நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அவங்க இங்கிலீஷ் வந்து ஒரு அந்த அளவுக்கு கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்காது. சோ இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி இங்கிலீஷ்ல பேசணும். ஓகேங்களா? சோ அதுக்கான பிராக்டிஸ் தான் இந்த திங்கிங் இன் இங்கிலீஷ் என்ன பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியங்க. இப்ப என்னன்னா நம்ம தமிழ் பேச ஆரம்பிக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தமிழ் பேசுற மக்கள். சோ அவங்க கிட்ட நம்ம பேசி பேசி பிராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியா அந்த லாங்குவேஜ் கத்துக்கலாம். ஆனா இங்கிலீஷ்னு வரும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேசுற மக்கள் கிடையாது. சோ அவங்க மத்தியில நம்ம ஒரு மொழியை பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்ம அந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாப்பிங் மால் போனீங்கன்னா என்ன பேசுவீங்க, ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா என்ன பேசுவீங்க, நீங்க எங்கேயாவது வந்து ஒரு ரிசப்ஷன் போனீங்கன்னா ஒரு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட எப்படி இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்மளாவே கிரியேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த ஃப்ளூவன்சி வரும். சோ இதெல்லாம் தாங்க இந்த 15 நாள் கிளாஸ்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஓகே, சோ இப்ப இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு இன்னும் முக்கியமா 2 விஷயம் தேவைப்படும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சாதான் இட் இஸ் மீன் தட் we are skilled in that particular language அப்படின்னு அர்த்தம். அது என்ன 2 விஷயம் பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கிறது first one is our brain and second one is all the speech organs. ஓகேங்களா? சோ நம்மளுடைய பிரெயின் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து முதல்ல நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த சிச்சுவேஷன்ல என்னென்ன வேர்ட்ஸ், எந்தெந்த பொருள் பார்க்கும்போது அந்த பொருளுடைய பேர் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம பிரெயின்ல நிறைய வார்த்தைகள் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி நம்ம பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ அப்பதான் இந்த ஃப்ளூவெண்டா நம்மளால பேச முடியும். எந்த சிச்சுவேஷன்ல நமக்கு என்ன மாதிரி வார்த்தை தேவையோ பிரெயின் வந்து நமக்கு வந்து சப்ளை பண்ணிட்டே இருக்கும். நம்ம பாட்டு ஃப்ளூவெண்டா பேசிட்டே இருக்கலாம், நம்ம தமிழ்ல பேசுற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது ஸ்பீச் ஆர்கன்ஸ். ஸ்பீச் ஆர்கன்ஸ் வந்து நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணாத ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் நமக்கு வராது. எது ஸ்பீச் ஆர்கன்ஸ் சொல்லுவோம்னா, என்னோட எல்லா வீடியோஸ்லயுமே ப்ரொனன்சியேஷன் கிளினிக் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். அங்க நான் ஸ்பீச் ஆர்கன்ஸ் பத்தி நிறைய பேசியிருப்பேன். பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் ரிப்பீட் இட். சோ நம்மளுடைய லிப்ஸ், ஓகே, அப்பர் லிப், லோவர் லிப், ஃப்ரண்ட் டீத், நம்மளுடைய டங், அதுக்கப்புறம் இந்த டங்குக்கு மேல அங்க டச் பண்ணி பாருங்க. இது வந்து ஹார்ட் பேலட்னு சொல்லுவோம். ஹார்ட் பேலட்டுக்கு பின்னாடி சாஃப்ட் பேலட், அப்புறம் பின்னாடி சிறுநாக்கு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வியூலா. ஈவன் லங்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஏர் கூட நம்ம எப்ப வந்து ஸ்டாப் பண்ணி எப்ப கஷப் ஆகி வெளியில வருதுன்றதெல்லாம் முக்கியம். சோ இதெல்லாம் தான் ஸ்பீச் ஆர்கன்ஸ் சொல்லுவோம். சோ எந்த மொழியை பேசுறதா இருந்தாலும் இந்த பிரெயினையும் இந்த ஸ்பீச் ஆர்கன்ஸையும் நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ஃப்ளூவன்சி வரும். ஓகேங்க? சோ இதெல்லாம் தான் நம்மளுடைய 15 டேஸ் கிளாஸ்ல நம்ம பண்ண போறோம். என்னோட இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க இப்ப வந்து நம்ம கிளாஸ் 2 போலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இனிமே வந்து நம்ம நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? சோ அது என்ன மெத்தட்ல தெரிஞ்சுப்போம் அப்படின்னா நவுன் பிளஸ் verb அப்படின்ற மெத்தட்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய பிராக்டிஸ் செஷனை ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா? நீங்க எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கிலீஷ் ஓரியன்டட் ஆன ஜாப்ஸ்ல இருக்கோம் அப்படின்னா தட்ஸ் வெரி ஈஸி ஃபார் us to talk in English in our career. ஓகேங்களா? நம்ம ப்ரொஃபஷன்ல நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஃப்ளூவெண்டா பேசும். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இங்கிலீஷ்ல இருக்கும். சோ அதை நம்ம சொல்லும் போது ரெடி பண்ணிட்டீங்களா, இந்த ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்களா, இது டிலே ஆகுமா, அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பேசிடலாம். பட் அதே விஷயத்த நம்ம ஒரு வீட்டுல பேசுறோம், வீட்டுல டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும் போது குழந்தைங்கள்ட்ட பேசுறதாகட்டும், இல்ல ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கிலீஷ்ல பேசுறதாகட்டும், இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். சோ நம்மளுடைய இங்கிலீஷ் பிராக்டிஸ நம்ம வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேட்டர் இன் இங்கிலீஷா வந்து உங்களால ஸ்கில்டா இருக்க முடியும். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற ஹால்ல இருக்கிற திங்ஸ், அப்புறமா அதனோட யூசர்ஸ். ஓகேங்களா? சோ இதை வந்து நவுன் பிளஸ் verb அப்படின்ற மெத்தட்ல தான் கத்துக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்ல ஹால்ல இருக்கக்கூடிய திங்ஸ் அதனுடைய யூசஸ் என்ன, அது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு வந்து இந்த நவுன் பிளஸ் verb அப்படின்ற மெத்தட்ல வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேர். ஓகே, சேர் இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? சிட், உட்கார்றதுக்கு. ஓகேங்களா? சோ இனிமே நீங்க வந்து சேர் அப்படின்னா சிட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்ம் சேர். ஆர்ம் சேர். ஓகே, இந்த ஆர்ம் எப்படி சொல்லணும்? ஆர்ம் சேர். ஓகே, இது வந்து எதுக்குன்னா சிட் இல்லைன்னா ரிலாக்ஸ். நம்ம சேர்ல உட்காரதா செய்வோம், ரிலாக்ஸ் பண்ண மாட்டோம். ஆர்ம் சேர் இல்லைன்னா சோஃபா, இதுலதான் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோஃபா. சோஃபா எதுக்கு யூஸ் பண்றோம்? டு ரிலாக்ஸ் இல்லைன்னா டு லை. ஓகேங்களா? லை அப்படின்றது படுக்கிறது. நம்ம சோஃபால வந்து படுப்போம் இல்லைங்களா, அதுக்கு பேரு லை. ஓகே, இங்கிலீஷ்ல படுக்கிறதுக்கு பேரு லை. ஓகே, நெக்ஸ்ட் புக் ஷெல்ஃப். புக் ஷெல்ஃப் இதுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா கீப். ஏதோ ஒரு பொருட்களை போய் அங்க வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கீப். இல்ல அப்படின்னா டு ஸ்டோர் புக்ஸ். ஓகேங்களா? நார்மலா புக் ஷெல்ஃப்ல வந்து புக்ஸ் தவிர நம்ம இது எல்லா திங்ஸும் வச்சிருப்போம். எங்க வீட்ல அப்படிதான். சோ அதனால வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம புக் ஷெல்ஃப் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டு ஸ்டோர் புக்ஸ். ஆனா கரெக்டான யூசேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டு ஸ்டோர் புக்ஸ். ஓகேங்களா? சோ அப்ப புக் ஷெல்ஃப் அது எதுக்கு யூஸ் பண்றோம்? கீப் சம்திங், ஏதோ ஒரு இது வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டோரிங் புக்ஸ். அடுத்தது கார்பெட். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பெட் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய ஸ்பெல்லிங் CAR. ஆனா ஆர் வந்து இங்க அப்சல்யூட்லி சைலண்ட். ஆரை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். இன்னும் சொல்ல போனா நம்ம கார் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம கார் ஃபோர் வீலர். சோ கார் சொல்றோம்ல, இதனுடைய ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன் இட் இஸ் நாட் கார், இட் இஸ் ஒன்லி கார். இட் இஸ் ஒன்லி கார். வெறும் ஆர் வந்து சைலண்ட். ஓகே, ஏன் ஆர் சைலண்ட் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் ஒரு வவ்வலுக்கு பின்னாடி வர ஆர் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஆருக்கு முன்னாடி வவ்வல் வந்துச்சுன்னா எதெல்லாம் நம்ம வவ்வல்னு சொல்லுவோம்? AEIOU, இதுதானே வவ்வல். சோ ஆருக்கு முன்னாடி இந்த வவ்வல்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த ஆரை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. திஸ் வில் பிகம் வீக். சோ அதனால இட் இஸ் ஒன்லி கார். கார் கிடையாது, இட் இஸ் ஒன்லி கார். ஓகேங்களா? சோ அதனால இது கார்பெட் கிடையாது, கார்பெட். கார்பெட். ஓகேங்களா? சோ கார்பெட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு கவர் இல்லைன்னா டு வாக். ஓகேங்களா? சோ நம்ம ஃப்ளோரை கவர் பண்றதுக்கு கார்பெட் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அது மேல நடந்து போறதுக்கு கார்பெட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரா. நம்ம இது வந்து டிரா ஓபன் பண்ணு, டிராக்குள்ள இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல தாங்க இது வந்து டிரா. ஆனா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் அஸ் டிராவர். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பிரிட்டிஷர்ஸ் வந்து இதை டிராவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? அகைன் டு ஸ்டோர் திங்ஸ். ஏதாவது ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வைப்போம், ஏதாவது ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வைப்போம், இல்லைன்னா கீப். ஓகேங்களா? ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறதுக்கு. சோ சிம்பிளா ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, டு கீப் இல்லைன்னா டு ஸ்டோர். ஓகேங்களா? சோ அடுத்த வேர்ட்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் see next set of words. clock. கண்டிப்பா எல்லாரும் வீட்டு ஹால்லையுமே கிளாக் இருக்கும். கிளாக் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? அது வந்து அதுக்கு நம்ம எதுக்கு யூஸ் ஆகுது? ஷோ டைம். கிளாக் வந்து நமக்கு மணி காட்டுது, ஷோ டைம். இந்த காஃபி டேபிள் பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா காஃபி டேபிள்னு இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து நம்ம காஃபி குடிச்சிட்டு காஃபி கப்பை வந்து பிளேஸ் பண்றதுக்கு வந்து ஒரு சின்ன டீபாய் மாதிரி சின்ன சைஸ்ல வச்சிருப்போம், அதுதான் காஃபி டேபிள். இது வந்து பிளேஸ் த காஃபி கப் அப்படின்னு சொல்லலாம், கீப் த காஃபி கப்னு சொல்லலாம். அப்ப இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்?
கீப் அப்படின்றது சும்மா நம்ம ரேண்டமா அப்படி வைக்கிறது. ஆனா பிளேஸ் அப்படின்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா, இன்னும் கொஞ்சம் நீட்டா, கொஞ்சம் ஃபார்மலா சொல்லும் போதுதான் நம்ம பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கீப் த காஃபி கப் ஆன் த டேபிள் அப்படின்னா நான் சும்மா ரேண்டமா டக்குன்னு வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. ஐ பிளேஸ் த காஃபி கப் ஆன் த டேபிள்னா நான் காஃபி கப்பை ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நீங்க உங்க வீட்டுல குழந்தைங்க கிட்ட ஏய் அந்த காஃபி கப்பை வந்து டக்குன்னு வைக்காத, ரொம்ப கேர்ஃபுல்லா வையே அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்து place the coffee cup on the table அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வை அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா cupboard. ஓகே, சோ cupboard மறுபடியும் to store things இல்லைன்னா to keep some things அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து curtain. சோ கண்டிப்பா விண்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா curtain இருக்கும் இல்லைங்களா? சோ curtain வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா to cover இல்லைன்னா block light. வெளியில இருந்து வரக்கூடிய சூரிய ஒளியை வந்து கொஞ்சம் நம்ம பிளாக் பண்றதுக்காக கர்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து லைட். நிறைய வீட்டு ஹால்ல லைட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்புறமா வந்து எல்லாம் லேம்ப் மாதிரி கூட வச்சிருப்பாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா illuminate. ஓகேங்களா? சோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அது என்ன வேலை பண்ணுதுன்னா illuminate. ஓகேங்களா? illuminate அப்படின்னா ஒளி தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாம். And the next set of words are mirror. நிறைய வீட்ல ஹால்லே வந்து கண்ணாடி இருக்கும். மிரர் டு see. நம்ம போய் மிரர் பார்ப்போம். நம்ம பார்க்கலனா கூட மிரர் என்ன பண்ணும், அதுக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ மிரர் எதுக்கு யூஸ் பண்ணுது, see ரிஃப்ளெக்ட் ரெண்டு யூஸ் பண்ணலாம். அடுத்தது வால் ஹேங்கிங். நிறைய வால் ஹேங்கிங் இருக்கும். சோ வால் ஹேங்கிங், பிக்சர்ஸ், இது எல்லாமே இஸ் யூஸ்ட் டு டெக்கரேட், இஸ் யூஸ்ட் ஃபார் டெக்கரேட்டிங், டெக்கரேட். And next one television. Television is used for watch. நம்ம பார்க்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். சோ இதெல்லாம் தாங்க பேசிக்கான நம்ம வீட்ல ஹால்ல இருக்கக்கூடிய பேசிக்கான திங்ஸ். இது இல்லாம நிறைய பேர் வீட்ல வந்து இன்னும் நிறைய டெக்கரேட்டிவ் திங்ஸ் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் மீதி இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் இருக்கும். ஓகே, பேசிக்கா எவ்வளவு தெரிஞ்சா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டோம் இல்லையா? இது நம்ம சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பேசணும்ல. நம்ம சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பேசும்போது அதை நான் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ல சொல்லி கொடுக்குறேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும், பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா திருப்பி திருப்பி நான் எல்லா கிளாஸ்லயும் சொல்ற மாதிரி இங்கிலீஷ் வந்து நம்ம ஒன்னும் எக்ஸாம் எழுத போறதுல பேசதான் போறோம். அப்போ நம்ம பேசதான் ஆரம்பிக்கணும். சோ இதெல்லாம் சென்டென்ஸா எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு ஆக்டிவிட்டி அதாவது 4th செஷன்ல சொல்றேன். இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் இவ்வளவு வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்தது இமீடியட்டா நம்ம பிரெயின் என்ன பண்ணணும்னா திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சோ அடுத்த செக்மெண்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும், வந்து ஃபாலோ பண்ணுங்க. Okay friends, this is our next session, a very important session in our class, that is thinking in English. Thinking in Englishக்கு நான் மொத்தம் 3 ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு 2 கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா 3மே பண்ணலாம். பட் பேசிக்கா ஒரு 2ஆவது பண்ணுங்க. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில லெட்டர்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு இப்ப நான் 1 நிமிஷம் டைம் கொடுக்குறேங்க. உங்க வாட்ச்ல 1 நிமிஷம் வந்து டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்த 1 நிமிஷத்துக்குள்ள இங்க இருக்கிற லெட்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி மினிமம் வந்து நீங்க 20 வார்த்தைகள் வந்து நீங்க வந்து எழுதினாலும் சரி, இல்லைன்னா நீங்க மைண்ட்ல அப்படியே சொல்லிட்டாலும் சரி. ஸோ மினிமம் 20, மேக்சிமம் உங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணும்போது தான் பிரெயின்ல வந்து திங்கிங் கெப்பாசிட்டி இன் இங்கிலீஷ் யூ கேன் டெவலப். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன் வந்து 1 மினிட்க்கு நான் அப்படியே பிளாங்கா விடுறேன். நீங்க இந்த லெட்டர்ஸை மட்டும் பாருங்க. பார்த்துட்டு உங்க வாட்ச்ல டைம் செட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 வார்த்தைகள் நீங்க சொன்னாலும் சரி இல்ல எழுதினாலும் சரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த வார்த்தைகள் வந்து சின்ன சின்ன வேர்டா இருந்தாலும் சரி, ஒரு 2 லெட்டர் வேர்டு, ஒரு 3 லெட்டர் வேர்டு, இல்ல 4 லெட்டர் வேர்ட், மேக்சிமம் அவ்வளவு இருந்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிக்கு ரெடியா? ஓகே ஃபைன். சோ இந்த ஸ்கிரீன் வந்து 1 மினிட்க்கு அப்படியே இருக்கும். நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களால 1 நிமிஷத்துல எவ்வளவு வேர்ட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடிஞ்சதுன்னு கண்டிப்பா எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. சோ நான் வந்து இந்த எதுக்காக இந்த 1 மினிட் அப்படின்னு நான் டைம்ஸ் வந்து பிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பிரெயின் ஆக்டிவிட்டி பண்ணும்போது டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைமிங்குள்ள நம்ம பிரெயினுக்கு பிராக்டிஸ் பண்ண கொடுத்தாதான் நம்மளால வந்து ஃப்ளூவெண்டா பேச முடியும். நிறைய பேர் நீங்க இங்கிலீஷ்ல பேசும்போது பாக்குறீங்க, அவங்க வந்து இழுத்து பேசுவாங்க. ஏன் அப்படின்னா வார்த்தைகளுக்காக தேடுவாங்க. சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம வார்த்தைக்காக தேட தேவையே கிடையாது. பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிஸ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். இப்போ வந்து 1 மினிட்க்கு ஸ்கிரீன் அப்படியே தான் இருக்கும். சோ அதுக்கப்புறம் 1 மினிட் கழிச்சு நான் வரேன். எவ்வளவு வேர்ட்ஸ் உங்களால எழுத முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. And then now your time starts now.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 மினிட்க்கு முன்னாடியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். நீங்க வேணா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க 1 மினிட் டைம் வந்து நீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 மினிட்க்கு முன்னாடியே வந்துட்டேன். ஓகே ஃபைன். நீங்க வேணா வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த 1 மினிட்ல உங்களால எவ்வளவு வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதுன்னு பாருங்க. இப்போ இந்த லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி எவ்வளவு வார்த்தைகள் பாசிபிளா நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. Friends, side வந்து இந்த words எல்லாம் வந்து நான் display பண்ணிருக்கேன். So these are all the possible words where we can frame using all these letters. So these are all the simple activities where you can train your brain to develop in thinking in English. So check பண்ணி பாருங்க. Okay. Fine. இப்போ ஒருவேளை மேம் என்னால 20 எழுத முடியல அப்படின்னா doesn't matter. நீங்க 2 words எழுதினாலும் இதுதான் நம்மளுடைய சக்சஸ். இந்த 2 வேர்ட் நீங்க 2 வார்த்தை தான் மேம் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா இதுல இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த 2 நாளைக்கு 20 மாறும். அந்த 20 வந்து நாளைக்கு 200 கூட மாறும். எல்லாமே உங்களுடைய பிராக்டிஸ் அப்படின்ற கையில தான் இருக்கும். ஓகே ஃபைன். சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஆக்டிவிட்டி நம்பர் 2. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி 1 மினிட் வந்து உங்க வாட்ச்ல டைம் செட் பண்ணிட்டு இப்போ உங்க வீட்டுக்கு வெளியில உங்க பால்கனில உங்க ஜன்னல்ல இல்ல உங்க வீட்டு வாசல்ல போய் நின்னுக்கோங்க. உங்க கண்ணு முன்னாடி என்னென்ன நவுன்ஸ் எல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து இங்கிலீஷ்ல பிரெயின்ல வந்து அப்படியே சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல உங்களால எவ்வளோ நவுன்ஸை வந்து கேப்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க. உங்க பிரெயினுக்கு அந்த மாதிரி பிராக்டிஸ் கொடுங்க. இல்ல வெளியில போக கஷ்டமா இருக்குன்னா வீட்டுக்குள்ள நான் ஏற்கனவே ஒரு ஆக்டிவிட்டி சொல்லியிருப்பேன். ஏதாவது ஒரு பிக்சர் இல்ல உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சீனரி இருக்குன்னா அதுக்கு 1 மினிட் டைம் செட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய எல்லா பிக்சர்ஸ்க்குமே நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து சொல்லுங்க. உங்க பிரெயினை வந்து அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து செகண்ட் ஆக்டிவிட்டிங்க. ஓகேங்களா? சோ ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, now I'll give you one topic. For example, let's take this easy and simple topic, that is education. ஓகேங்களா? இப்படி ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் உங்க வாட்ச்ல 1 மினிட் டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நிமிஷத்துல இந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் மினிமம் 20 வேர்ட்ஸ் உங்களால பிரெயின்ல சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் அப்படின்னா we can start with school. ஓகேங்களா? நீங்க ஸ்கூல்னு ஆரம்பிக்கும் போது ஸ்கூல், கிளாஸ் ரூம், டேபிள், சேர், பிளாக் போர்டு, டீச்சர், நோட் புக், பென், பென்சில், ஸ்கூல் பேக், ரப்பர், லஞ்ச் பேக் சொல்லிட்டே போலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கடகடன்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால இங்கிலீஷை வந்து ஃப்ளூவெண்டா பேச முடியும். ஸோ எஜுகேஷன் அப்படின்ற டாபிக்ல 1 மினிட் டைம் செட் பண்ணிக்கோங்க. உங்களால மினிமம் 20 வேர்ட்ஸ் சொல்லணும். மேக்சிமம் டு யோர் ஸ்கில் லெவல்ல நீங்க சொல்லலாம். ஓகே, இந்த 3 ஆக்டிவிட்டியில ஏதாச்சும் ஒரு 2 கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற கெப்பாசிட்டி டெவலப் ஆகும். ஓகே ஃபைன். நவ லெட்ஸ் மூவ் ஆன் டு the third session, reading in English. Okay friends, now let's start the reading practice. நான் ரீட் பண்றேன், நீங்க வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. The monsoon season was the time for rambling about. At every turn there was something new to see. Out of the earth and rock and leaves, boughs, the magic touch of the rains had brought life and greenness. You could see the broad-leaved vines, growing full stop irukku, stop pannum, growing plants sprang up in the most unlikely of places. A people would take root in the ceiling. A mango would sprout on the windowsill. We did not like to remove them, but they had to go if the house was to be kept from falling down. Friends, actually இது வந்து 6th standard English book. So இந்த மாதிரி 3rd, 4th, 5th இந்த மாதிரி சின்ன கிளாஸ்னோட இங்கிலீஷ் புக்ஸ் எடுத்து நீங்க ரீடிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. There is more than enough. Okay friends, next we'll move on to the next session, activity.
Friends, now we'll move on to the next session, activity session. This is very very important. So நம்ம இவ்வளவு நேரம் வந்து நம்ம வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதை வந்து சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணி பேசுறது அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணும்போது நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. இப்போ சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஹால்ல இருக்க பொருள் எல்லாம் நான் யூஸ் பண்றேன், அதுவும் பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்துல யூஸ் பண்றேன் அப்படின்னா என்ன மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேசலாம், இது ஒண்ணு மட்டும் தாங்க இப்ப பார்க்க போறோம். இதுதான் பேசிக்ஸ். நீங்க இதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னால மீதி சென்டென்ஸ் எல்லாம் ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ்ல ஈஸியா படிச்சிடலாம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த பொருட்கள் எல்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணனா எப்படி வந்து நான் யூஸ் பண்ண போறேன், என்ன மாதிரி சென்டென்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ண போறது நான் தான் இல்லைங்களா, சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஐ தான் வரும், எல்லா சென்டென்ஸ்க்குமே ஐ தான் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா verb. இந்த verb நீ எங்கேயுமே நீங்க தேட வேணாங்க, நம்ம வந்து இப்போ noun plus verb அப்படின்ற மெத்தட்ல தான் இவ்வளவு நேரம் நம்ம இந்த வேர்ட்ஸ் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேர் அப்படின்னா சேர் பிளஸ் சிட். ஓகே, சேர் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், சிட் அப்படின்ற அந்த ஆக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இந்த verb தாங்க இங்க வரும். புரியுதுங்களா? இப்ப புரியுதா அவங்க எல்லாருக்கும் நான் ஏன் வந்து ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு நவுன் வந்து படிக்கும் போது அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்ற வேர்பையும் சேர்த்து சேர்த்து தெரிஞ்சுட்டு வாங்கன்னு ஏன் சொன்னா, அப்படி தெரிஞ்சுட்டு படிக்கும் போதுதான் நம்ம சென்டென்ஸா பேசும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கிராமட்டிக்கலி அவர் சென்டென்ஸ் வில் பி வெரி கரெக்ட். சோ இதுதாங்க என்னுடைய மெத்தட். ஓகே ஃபைன். சோ இந்த verb அப்படியே இங்க வந்துடும். அடுத்தது ப்ரிப்போசிஷன் கண்டிப்பா எழுதணும். எதுக்கு ப்ரிப்போசிஷன் அப்படின்னா, இங்கிலீஷ்ல ஒரு பிளேஸ பத்தி பேசும்போது, இல்லைன்னா ஒரு டைமை பத்தி பேசும்போது, இல்லைன்னா ஒரு டைரக்ஷனை பத்தி பேசும்போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் பத்தி பேசும்போது, இதை பத்தி எல்லாம் பேசும்போது கண்டிப்பா அதுக்கு வந்து அங்க கரெக்டா ப்ரிப்போசிஷன் நம்ம போடணும். புரியுதுங்களா? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேர், நான் சேரை நான் யூஸ் பண்ண போறேன். சேரை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சிட் உட்காரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். I sit on the chair. ஓகேங்களா, I sit on the chair. இப்ப நான் ஓரலா சொல்றேன், பின்னாடி எல்லாமே உங்களுக்கு நான் சென்டென்ஸ் வந்து எழுதி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, I sit on the chair. இப்போ இங்க பாருங்க, I sit, இங்க preposition on போடலன்னு வைங்க, I sit the chair அப்படின்னு மட்டும் போட்டா இந்த I sit the chair, நான் சேர் மேல உட்கார்ந்தனா இல்ல சேருக்கு அடியில உட்கார்ந்தனா அப்படின்றது நமக்கு கிளியரா வந்து நமக்கு தெரியாது. சோ ஆன் அப்படின்ற அங்க ஒரு ப்ரிப்போசிஷன் வந்தாதான் நான் தெளிவா அந்த பொருளை நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றது நமக்கு தெளிவா புரியும். அதனாலதான் ப்ரிப்போசிஷன் கண்டிப்பா போடணும். அப்போ ஒரு பொருளை நான் யூஸ் பண்ற இடத்துல இந்த 4 ப்ரிப்போசிஷன் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன். ஓகேங்களா, ஆன்னா ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருள் மேல வச்சோம் அப்படின்னா அதுதான் ஆன். ஓகேவா? இப்ப நான் இந்த மார்க்கரை வந்து என்னுடைய கை மேல வைக்கிறேன். சோ ஏதாவது ஒரு இதுக்கு மேல நம்ம வச்சோம்னா ஆன். ஃபார் எக்ஸாம்பிள் I keep the book on the table. The flower vase is on the table. ஓகேங்களா, சோ மேல வைக்கும் போது ஆன். இதுவே நம்ம உள்ள வைக்கிறோம் அப்படின்னா இன். ஓகேங்களா, இன் அப்படின்னா இன்னொரு பேர் வந்து அதுக்கு இன்சைட். ஓகேவா, what is it, I keep the book in the drawer. ஓகே, டிராயர்க்குள்ள நான் புக் வைக்கிறேன். சோ உள்ள வைக்கும் போது இன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வித். ஹால்ல நிறைய வந்து வால் ஹேங்கிங்ஸ், டெக்கரேட்டிவ் திங்ஸ் இருக்கு இல்லையா, I decorate my hall with the wall hanging. ஓகே, இந்த வித் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அந்த பொருளுடைய உதவியோட நான் ஒண்ணு செஞ்சேன். ஓகே, சோ அதுக்கு தான் வந்து வித் யூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து நியர், I sit on the chair near the sofa. ஓகே, சோ இந்த 4 ப்ரிப்போசிஷன் தெரிஞ்சிட்டா போதும். ஆன் அப்படின்னா ஏதாவது ஒரு இதுக்கு மேல வைக்கணும், இன் அப்படின்னா உள்ள, அதுக்கப்புறம் வித் அப்படின்னா அதை வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணேன், நியர் அப்படின்னா பக்கத்துல. இந்த 4 ப்ரிப்போசிஷன் தெரிஞ்சா போதும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல். ஓகேவா, ஆர்டிகல் நமக்கு தெரியுங்க, ஏ அண்ட் த, இது 3 தான் வந்து ஆர்டிகல். புரியுதுங்களா? இங்க இந்த சென்டென்ஸ்ல எதுக்கு ஆர்டிகல் எழுதணும்னா, நம்ம எப்பவுமே நவுன் வருது அப்படின்னா அது கவுண்டபிள் நவுனா இருக்கும்போது நம்ம வந்து ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். கவுண்டபிள்னா ஒண்ணும் இல்லைங்க, 1 2 3 நம்மளால எண்ண முடியும், அவ்வளவுதான். இப்ப நம்ம வீட்டுல எத்தனை சேர் இருக்குன்னு எண்ணிடலாம், எத்தனை வால் கிளாக் இருக்குன்னு எண்ணிடலாம், எத்தனை டெலிவிஷன் இருக்குன்னு எண்ணிடலாம். சோ அந்த மாதிரி கவுண்டபிள் நவுன் வரும்போது நம்ம கண்டிப்பா ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். கடைசியா நவுன். புரியுதுங்களா? இந்த நவுனுக்கு நம்ம எங்கேயும் போக வேண்டாம். இதுதான் வந்து நம்ம நவுன் பிளஸ் வெர்ப் மெத்தட்ல படிச்சோம் இல்லையா, இந்த நவுன் தான் இங்க வரும். ஓகேங்களா, ஃபைன். சோ இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஐ எழுதிடணும், ஏன்னா நான் தான் எல்லா செயலும் பண்ண போறேன்.
அடுத்தது வந்து verb எழுதணும். அந்த verb ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நீங்க வந்து சேரை பத்தி பேசுறீங்க, இல்ல சோஃபா பத்தி பேசுறீங்க, டெலிவிஷன் பத்தி பேசுறீங்கன்னா நம்ம ஏற்கனவே அங்க படிக்கும் போது டெலிவிஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, வாட்ச் அப்படின்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்ப நம்ம சென்டென்ஸா சொல்லும் போது ஐ வாட்ச் த டெலிவிஷன், நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து verb. அடுத்தது ப்ரிபோசிஷன். சோ ப்ரிபோசிஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன், இன், with and near 4 ப்ரிபோசிஷன் இருந்தா போதும். அதுக்கப்புறமா ஆர்டிகல், கடைசியா வந்து நம்மளுடைய நவுன். இதுதாங்க இதனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஃபைன் மேம். இப்போ இதை நான் வந்து பை ஹார்ட் பண்ணுமா, ஞாபகம் வச்சுலாம் தேவையே கிடையாது. ஓகேங்களா? இப்போ இதுக்கான சென்டென்ஸ் எல்லாம் நான் எழுதுறேன், அதை எப்படி பேசி பழகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க, நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தாச்சு. முதல்ல அந்த செயலை நான் தான் செய்ய போறேன், ஐ. ஓகே, அதுக்கப்புறமாவே அது என்னென்ன செயல் பண்ண போறேன்ற அந்த ஆக்ஷன் சொல்லிடணும். அடுத்தது ப்ரிபோசிஷன், அப்புறம் ஆர்டிகல், கடைசியா வந்து எந்த பொருளை வச்சு அந்த ஆக்ஷன் நான் பண்ணணும், அந்த பொருளோட பேர் கடைசியா சொல்லணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டா உங்க வீட்டு ஹாலுக்கு போயிடுங்க. அங்க கண்டிப்பா சோஃபா இருக்கும், சேர் இருக்கும், டிவி இருக்கும், நம்ம பார்த்த வால் கிளாக், வால் ஹேங்கிங்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பார்த்து நான் சொல்ற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல பேச ஆரம்பிங்க. இப்போ நீங்க வந்து சேர்ல உட்காரணும். I sit on the chair. I relax on the sofa. I keep the book on the table. I place the cup on the coffee table. Close the curtain. நீங்க எல்லாம் கண்ணுல பார்த்தே நான் பண்றேன் அந்த ஆக்ஷன் பண்றேன் அப்படி நீங்க வந்து சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்றதுக்காக நான் வந்து பாருங்க சென்டென்ஸாவே எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ரூல் இல்லைங்களா, I plus verb plus preposition plus article plus noun. This is the rule. So இதை வச்சு என்ன ஃப்ரேம் பண்ணுவோம், I sit on the chair. ஓகேவா? இங்க I நீங்க எழுதிருவீங்க, ஏன்னா நம்ம நீங்க வந்து பேசிடுவேன், நம்ம தான் செய்யறோம். அடுத்தது அந்த ஆக்ஷனும் நம்ம சொல்லிடுவோம். இந்த ப்ரிபோசிஷன் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு பொருளுக்கு மேல இன்னொன்னு அப்படிங்கும் போது ஆன். இப்போ நம்ம சேர் மேலதான் உட்கார போறோம், அதனாலதான் ஐ சிட் ஆன் த சேர். அப்ப ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க ஐ சிட் இன் த சேர் வராது, ஏன்னா நம்ம சேருக்கு உள்ள நம்ம உட்கார மாட்டோம். ஓகேங்களா? ஐ சிட் ஆன் த சேர். இங்க வந்து அதே மாதிரி ஆர்டிகல் த ஏன் நான் யூஸ் பண்றேன், நான் பர்டிகுலரா அந்த சேர்ல தான் உட்கார போறேன். நம்ம த வந்து டெஃபினட் ஆர்டிகல்னு சொல்லுவோம். பர்டிகுலரா ஒரு பொருளை பத்தி சொல்லும் போது நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிகல் த யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ சிட் ஆன் அ சேர். இதுவும் கிராமட்டிக்கலா கரெக்ட் தான். அப்ப அ சேர் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஒன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்ப ஏதோ ஒரு சேர்ல நான் உட்காருவேன். ஓகேங்களா? அப்போ ஏ போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சேர்ல நான் உட்காருவேன். த போட்டா பர்டிகுலரா அந்த சேர்ல தான் உட்காருவேன். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, I relax on the sofa. நம்ம சோஃபாக்கு மேல தானே படுத்து ரிலாக்ஸ் பண்ணோம். சோ அதனாலதான் I relax on the sofa. அடுத்தது I store my things in the drawer. ஓகேங்களா? சோ நம்ம drawerக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், things உள்ள வைப்போம் இல்லைங்களா, draw ஓபன் பண்ணி things உள்ள வைப்போம். அதனாலதான் இங்க நான் என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணிருக்கேன், இன் அப்படின்ற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் டெஃபினட் ஆர்டிகல் த யூஸ் பண்ணிருக்கேன், பர்டிகுலரா அந்த drawer தான் நான் யூஸ் பண்ணுவேன். So அதனாலதான் I store my things in the drawer. அடுத்தது I close the curtain. இங்க ஏங்க preposition வரல? ஓகேங்களா? அப்போ curtain வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வந்து கவர் பண்ண யூஸ் பண்ணோம். நான் சொன்ன பாத்தீங்களா? சோ அப்ப கர்டனுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல கர்டனுக்கு உள்ள நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. யூ வில் பி ஜஸ்ட் க்ளோசிங் த கர்டன். சோ அதனால இங்க ப்ரிபோசிஷன் தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது ஐ டர்ன் ஆன் த லேம்ப். இங்க வர்ற ஆன் வந்து ப்ரிபோசிஷனா அப்படின்னா இது ப்ரிபோசிஷன் கிடையாது. இங்க வர்ற ஆன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டா ஆன் ஆஃப் பண்றது. ஓகேங்களா? சோ இந்த டர்ன் ஆன் அப்படின்றது இட் இஸ் a phrasal verb. ஓகே, சோ இந்த ஆன் வந்து இஸ் நாட் a preposition here. So I turn on the lamp. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டு ஹால்ல நின்னுட்டு நீங்க இந்த மாதிரி உங்க ஹால்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பேசி பாருங்க. ஓகேங்களா? ஃபைன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம இங்கிலீஷ் பேசுறது இன்னும் கொஞ்சம் ப்ராட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹால்ல இருக்கக்கூடிய திங்ஸ் நான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கும் போது நம்ம ஐ யூஸ் பண்ணிட்டு வரோம். இதே நம்ம வீட்டுல இருக்கிற வேற யாராவது யூஸ் பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபாதர் யூஸ் பண்றாங்க, இல்ல மதர் வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா என்னுடைய டாட்டர் அந்த வேலையை பண்றாங்க, இல்லைன்னா என்னோட சன் பண்றாங்க, இல்லைன்னா கிராண்ட் ஃபாதர் பண்றாங்க, கிராண்ட் மதர் பண்றாங்க அப்படின்னா இங்க ஐயே எடுத்துட்டு அந்த இடத்துல இவங்களுடைய நேம் போட்டு சொன்னா அவ்வளவுதான். ஃபாதர், இங்க ஃபாதர் மதர் டாட்டர் சன் அப்படின்னு வரும்போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு வரும்போது சிட் அப்படின்ற சிங்குலர் வேர்ப் வராது,
நம்ம வந்து சிட்ஸ் அப்படிதான் யூஸ் பண்ணணும். why? because ரூல் அதுதான். he, she, it, அப்புறம் ஃபாதர் மதர் அவங்களுடைய நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ராம், ரவி, இவங்க எல்லாம் சொல்லும் போது நம்ம verb கூட கண்டிப்பா வந்து எஸ் ஆட் பண்ணுங்க. அதுதான் ரூல். ஓகேங்களா? சோ அப்போ ஃபாதர்னு சொல்லும் போது ஃபாதர் சிட்ஸ் ஆன் த சேர், ரவி சிட்ஸ் ஆன் த சேர், மை டாட்டர் சிட்ஸ் ஆன் த சேர் அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா he, she, it அந்த தேர்ட் பர்சன் வந்து சொல்லும் போது நம்ம verb கூட எஸ் ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, யூ, வி, தே அதெல்லாம் சொல்லும் போது நம்ம வெறும் verb மட்டும் ஆட் பண்ணா போதும். இது ஒரு பேசிக் சிம்பிள் ரூல். சோ இப்போ இத வச்சே வந்து நம்ம தாராளமா வந்து நம்ம ஹால்ல இருக்கக்கூடிய பொருட்கள் நான் யூஸ் பண்ணாலும் சரி, மத்தவங்க யூஸ் பண்ணாலும் சரி, அதை வந்து பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி வந்து இப்ப நம்ம தெளிவா பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ அடுத்தது நம்ம கிளாஸ் 3 வீடியோல இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குழம்பு கரண்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்டரிங். அதே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பிளாட்டா ஒரு கரண்டி வச்சிருப்போம் இல்லையா, பொரியல் எல்லாம் வந்து வதக்கிறதுக்கு. சோ அது வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் சாட்டேயிங். அதுக்கப்புறம் ஸ்பூன், ஈட்டிங். ஓகே, சோ ஈட், சாட்டே, ஸ்டர். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிச்சன்ல இருந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். சோ பொதுவாவே நம்ம வந்து பெரிய பெரிய செமினார்ல கூட பேப்பர் பிரசன்ட் பண்ணிடலாங்க. பட் ஆனா சிம்பிளா ஒரு ரெசிபி எப்படி பண்றது, சோ இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஆம்லெட் எப்படி போடுறது, ஒரு சப்பாத்தி எப்படி செய்யறது, இதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படிங்கும்போது உண்மையாலுமே பெரிய டஃப்பான ஒரு டாஸ்க் தான். சோ அதனால அடுத்த கிளாஸ் 3ல வந்து நவுன் அட் கிச்சன் அப்படின்ற செக்மெண்ட்ல வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll meet in class 3 video. Until then, it's bye from me. Thank you so much for watching my video.